ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ரெகுலராக வர கெஸ்ட்டை தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சீக்கிரம் நீங்களும் பார்க்க போகிறீங்க. தான் வராரே அவர் தான். இவரை வின்டருக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தொட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வைல்டு சீட்ஸ். இது நாங்கள் கார்டினல் பேர்ட்ஸ் எல்லாம் வருமா, அதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அது ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவில் அது ரெகுலராக இந்த வின்டர் சீசனுக்கு அப்புறம் அதுதான் வரும். ஸோ அதுக்காக வச்சுருந்தோம். கடைசியில் இவன் தான் வந்தான். ஃபஸ்ட்டு நாங்கள் கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளேயே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இங்கே நாங்கள் கேமரா வச்சது பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராயிட்டார் போல். கொஞ்சம் பயந்து ஒரு சேஃப் சென்ஸ்லேயே உட்காந்து சாப்பிட்றாரு போல இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேக் பார்த்தீங்கன்னா வைல்டு பேர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவான கேக்கு. அதாவது இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸும் கூட நிறைய மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கேக்கை. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வேறு இருக்குது. நட் ஃப்ளேவர்ஸு, ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸு, அதில் எல்லாத்துலேயும் டீஃபால்ட்டாக சன்ஃப்ளவர்ஸ் இருக்குது, சீட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு ஃப்ளேவர்ஸ் எல்லாமும் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ்வலாக வின்டர் முடிச்சுட்டு நாங்கள் மேலே ஒரு கேஜ் இருக்கும். அந்த கேஜில் இந்த சீட்ஸை வச்சுருவோம். ஸோ அதுக்கு பேர்ட்ஸ்க்கெல்லாம் எப்போல்லாம் பசி இருக்கோ அப்போ சாப்பிட்றதுக்காக நாங்கள் பண்ணுவோம். இந்த தடவை நாங்கள் அதை மறந்துட்டோம், வைக்கலை. அதுக்குள்ளே இவர் மோப்பம் பிடிச்சி வந்துட்டார். சரி, ரொம்ப நாள் கழிச்சு வராரு, வின்டர் சீசனில் ஏதாவது சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அவருக்கு எட்டி சாப்பிட்ற வாட்டர் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்களேன். தள்ளி விட்டுட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரே ஓடி போயிட்டாரு. சரி, பாவமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வச்சோம். வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. சரி சொல்லிட்டு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சோம். பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எதாவது சொல்லுவோமா இல்லை நாங்கள் எதாவது துரத்தி விட்டுவோமான்னு சொல்லிட்டு பார்த்து யோசிச்சு மெதுவாக வந்தார். அப்புறம் நாங்கள் எதுவும் பண்ணலை, நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார் அவர் வேலையை. இவருக்கு அந்த சன்சீட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. அதில் இருக்க விதையை மட்டும் சாப்பிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நீட்டாக அழகாக உள்ளே இருக்க விதையை மட்டும் சாப்பிட்டு தூக்கி போட்டுட்ருக்கார் தோலை. மக்களே, உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க்கு. இந்த அணில் இந்த கேக்கை இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அவரெல்லாம் அமைதியாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். நாங்களும் அமைதியாக பார்த்துட்டே தான் இருந்தோம். திடீர்னு ஏதோ பய உணர்ச்சி வந்துருச்சு போல இருக்கு. ஒரே ஒருத்தர் எடுத்துட்டாரு. எனக்கும் பாரதிக்கு பார்த்தீங்கன்னா, அவர் மறுபடியும் வரமாட்டான்னு தான் இருந்தோம். கடைசியில் பார்த்தா லக்ஷிதா சொன்ன மாரி அது மறுபடியும் வந்துட்டான். ரொம்ப பசியில இருப்பான் போல இருக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸில் கேக்க தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருந்தார்.